மரணம் மனித வாழ்க்கையோட மிகப்பெரிய மர்மமே இந்த மரணம்தான். நாம் உயிர் வாழற வரைக்கும் நமக்கு முன்னாடி இருக்கிற உலகத்தை பார்க்குறோம். ஆனால் இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆன்மா எங்கே போகும்? விஞ்ஞானம் உயிர் போனால் எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லுது. ஆனால் நம்ம ஆன்மீகமோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட கருட புராணமோ ஒரு நடுங்க வைக்கிற உண்மையை சொல்லுது. நீங்கள் பூமியில் செய்கிற ஒவ்வொரு சின்ன தப்புக்கும் அங்கே கணக்கு எழுதப்பட்டுட்டு இருக்கு. சித்திரகுப்தனோட கணக்கு முடிஞ்சதும் யமதர்மராஜாவோட தீர்ப்பின்படி ஆன்மாக்களுக்கு நரகத்துக்கு கொண்டு போகப்படும் தண்டனை கிடைக்குது. கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 28 கொடூரமான நரகங்கள் என்ன? அங்கே ஆன்மாக்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனைகள் என்ன? வணக்கம், என்னுடன் கதை கேளுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் உடம்பை சிலுக்க வைக்கிற போகிற கருட புராணத்தோட நரக ரகசியங்கள். வாங்க என்னோட சேர்ந்து கதை கேட்கலாம். மகாவிஷ்ணுவோட வாகனமான கருடன் ஒரு முறை பகவான் கிட்ட கேட்குறார், சுவாமி, பூமியில் மனிதர்கள் செய்கிற பாவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு. அதுக்கு மகாவிஷ்ணு விளக்குனது தான் இந்த கருட புராணம். இதில் மொத்தம் 28 வகையான முக்கிய நரகங்கள் இருக்குது. அதில் சில நரகங்களை இதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். முதலாவது கும்பிபாகம். இது நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பூமியில் தன் சுயநலத்துக்காகவும் நாக்கு ருசிக்காகவும் வாய் பேச முடியாத அப்பாவி விலங்குகளையும் பறவைகளையும் சித்திரவதை செஞ்சு கொள்றவங்களுக்கு இந்த நரகம் காத்துட்டு இருக்கு. இந்த தண்டனை என்ன தெரியுமா? யமதூதர்கள் அந்த ஆன்மாவை கொதிச்சுக்கிட்டு இருக்கிற மாபெரும் எண்ணெய் கொப்பரையில் தூக்கி போடுவாங்க. அந்த ஆன்மா வலியால் துடிக்கும். ஆனால் மரணம் வராது, ஏன்னா அது ஏற்கனவே ஆன்மா தானே. இரண்டாவது தாமிஸ்ரம். அடுத்தவங்களை ஏமாற்றி அவங்க உழைப்பை சுரண்டி நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்களுக்கு இந்த தாமிஸ்ரம் நரகத்தில் இடம் கிடைக்கும். அங்கே முழு இருட்டு தான் இருக்கும். யமதூதர்கள் அந்த ஆன்மாவை கட்டி வச்சு ரத்தம் வர அளவுக்கு தடிமனான சாட்டையால் அடிப்பாங்க. வலி தாங்க முடியாமல் ஆன்மா மயங்கி விழும். திரும்பவும் மயக்கம் தெளிஞ்சதும் அதே அடி தொடரும். மூன்றாவது காலசூத்திரம். பெத்த தாயையும் தந்தையையும் பாரமாக நினச்சி அவங்கள கைவிட்டு முதியோர் இல்லத்தில் சேர்க்குறவங்களுக்கு, வயசான காலத்தில் அவங்கள பசியோடு அழ வைக்கிறவங்களுக்கும் இந்த காலசூத்திர நரக தண்டனை கொடுக்கும். இந்த நரகம் முழுக்க எரியிற நெருப்பு தணலால் ஆனது. கொதிக்கிற அந்த தரை மேலே அந்த ஆன்மாவை நிற்க வச்சு சுட்டெரிப்பாங்க. உண்மையிலே நரகம் எது? கேட்கவே ரொம்ப பயமாக இருக்குல்ல? ஆனால் இப்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் இதையெல்லாம் வெறும் பயம்படுத்துறதுக்காகவும் மட்டும்தான் சொன்னாங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான தத்துவம் இருக்கா? நிச்சயம் இருக்குது. நம்ம தமிழ் இலக்கியத்தில் குறிப்பாக திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? காமம், வெகுளி, மயக்கம், இந்த மூன்றும் நாம் கெடுகெடுக்கும் நோய் அப்படின்னு குறள் 360 சொல்கிறார். அதாவது பேராசை, கோபம், குரோதம், இந்த மூணும் தான் நரகத்தோட வாசல்கள். உண்மையை சொல்லணும்னா சொர்க்கமோ நரகமோ நாம் இறந்ததுக்கு அப்புறம்தான் போகிறோமா? ஏதோ ஒரு ஊர் கிடையாது. அது நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த பூமியிலே தான் இருக்குது. ஒருத்தரை ஏமாற்றிட்டு அந்த குற்ற உணர்ச்சியால் கில்ட் தினமும் நிம்மதியாக இல்லாமல் பயந்து வாழறீங்க பார்த்தீங்களா? அதுதான் நரகம். கோபத்தாலையும் பேராசையாலையும் உங்கள் மன அமைதியை இழந்து தவிப்பது தான் நரகம். அதுவே உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச நன்மையை செஞ்சு மன நிறைவோட நிம்மதியாக தூங்குறீங்க பார்த்தீங்களா? அதுதான் சொர்க்கம். கருட புராணம் நமக்கு உணர்த்துற விஷயம் ஒன்று தான். நம்ம உடம்பு அழிஞ்சாலும் நம்ம செய்கிற கர்ம வினை, அதாவது கர்மா, நம்மளை தொடரும். தீயதை செஞ்சால் அதற்கான பலனை எங்கேயும் அனுபவிக்கணும், அங்கேயும் அனுபவிக்கணும். அதனால் வாழற இந்த குறுகிய காலத்தில் அன்பை விதைப்போம். பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் வாழ்ந்தாலே நம்ம வாழற இந்த பூமி சொர்க்கமாக மாறிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின கருத்து
என்ன? நீங்கள் கர்ம வினையை நம்புறீங்களா? சொர்க்கம் நரகம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னுடன் கதை கேளுங்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.